ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது கோல்டு லோனை நம்ம திருப்பி செலுத்துவதற்கு கூடிய விரைவில் இஎம்ஐ ஆப்ஷன் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலோட அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஎம்ஐ ஆப்ஷனும் வந்து 100% கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, மொத்தம் 4 விதமாக நம்ம கோல்டு லோனை திருப்பி வந்து செலுத்தலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன விதம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த 4வதா கொண்டு வரக்கூடிய கோல்டு லோன் திருப்பி செலுத்துவதற்கு இந்த ரெகுலர் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்து அப்ரூவ் பண்ண போறாங்க. இப்போதைக்கு ஒரு சில பேங்க்குகள்ல இருக்கு, ஆனா 100% வந்து நிறைய பேங்க்ல இன்னும் வரல. அதனால ரெகுலர் இஎம்ஐ ஆப்ஷன் கூடிய விரைவில் வந்து எல்லா பேங்க் அண்ட் நான் பினான்சிங் செக்டார் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம மாசம் நம்ம வாங்கக்கூடிய தங்க நகை கடனுக்கு எவ்வளவு தொகையை நம்ம மாசம் மாசம் இஎம்ஐயா செலுத்தணும் அப்படிங்கிறத நாம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது ஒரு எக்ஸல் சீட்ல எல்லாருக்கும் புரியும்படியா நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இதுல எப்படி நீங்க கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த எக்ஸல் சீட் நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதாவது என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இந்த எக்ஸல் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துடும். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு தொகை கடன் வாங்க போறீங்க அப்படிங்கறத இந்த சீட்ல என்டர் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம திருப்பி வந்து எவ்வளவு செலுத்துற மாதிரி இருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு செலுத்தணும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு செலுத்தணும் அப்படிங்கறத சுலபமா நீங்க இந்த எக்ஸல் சீட் மூலமா கால்குலேஷன் வந்து பண்ணிக்கலாங்க. மொபைல்லயும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நான் சொல்ற டீடைல்ஸ் மட்டும் நீங்க இந்த ஷீட்ல என்டர் பண்ணீங்கன்னா போதும். இப்போ மேக்ஸிமம் எந்த லோனா இருந்தாலும் சரி, இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது கம்மியான டென்யூர்ல நீங்க கட்டுறது ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். அதாவது இப்போ நார்மலா நீங்க 2 வருஷத்துல அந்த கடன் அடைக்கிறீங்க அப்படின்னா, 1 வருஷத்துக்குள்ள அடைக்க பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியா தான் பே பண்ற மாதிரி இருக்கும். இதே நீங்க 2 வருஷம்னு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அதோடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதிகமா நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது குறைந்த காலத்துக்கு கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வட்டி தொகையில நம்ம மிச்சம் பண்ணலாங்க. இப்போ கோல்டு லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்து நீங்க 1 வருஷத்துக்குள்ளார அந்த கோல்டு லோனை திருப்பி செலுத்துற மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. அதான் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அதனால லோன் டென்யூர் இன் இயர் வந்து பாத்தீங்கன்னா நான் 1 வருஷம் அப்படின்னு எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் லோன் அமௌண்ட் நீங்க எவ்வளவு வாங்க போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் 1 லட்ச ரூபா அப்படின்னு எடுத்திருக்கேன். லோன் அமௌண்ட் வந்து 1 லட்சம் அப்படின்னு எடுத்துட்டேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுபடும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 9.25 இருந்து உங்களுக்கு 18% வரைக்கும் கூட கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வாங்குவாங்க. வட்டி விகிதம் போட்டு உங்ககிட்ட வாங்குவாங்க. பட் மீடியம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 11% வந்து இருக்குதுங்க இப்போதைக்கு. ஸோ 9.75 அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நீங்க கடன் வாங்க போறீங்க பார்த்தீங்களா, அந்த பேங்க்ல எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அதில் நீங்க இந்த பாக்ஸில் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்டர் பண்ண வேண்டியது லோன் டென்யூர் எத்தனை வருஷம், லோன் அமௌண்ட் எவ்வளோ நீங்க வாங்க போறீங்க, கோல்டு லோன் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இதெல்லாமே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இஎம்ஐ அமௌண்ட் இங்கே கால்குலேஷன் ஆகி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நபர் 1 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு, 1 வருஷத்துல திருப்பி செலுத்துறாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9.75% இருக்கும்போது இவர் மாசம் மாசம் எவ்வளவு செலுத்துற மாதிரி இருக்கும்னா 8780 ரூபா வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ 12 மாசத்துக்கு செலுத்தணும். ஒவ்வொரு மாசம் 8780 ரூபா செலுத்தணும். இது எப்படிங்க கால்குலேட் ஆகி வருது அப்படின்னா, எக்ஸல் சீட்ல வந்து பிஎம்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த பிஎம்டி ஃபார்முலா அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த இடத்துல பாருங்க பிஎம்டி அப்படின்னு போட்டிருப்பேன். அப்போ பிஎம்டி ஃபார்முலால எந்த மாதிரியான டேட்டா எல்லாம் வந்து கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிஎம்டி ஈக்குவல் டு பிஎம்டி அப்படின்னு போட்டு ஓப்பன் பிராக்கெட் போட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் மந்த். அதாவது இப்போ 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 9.75% இல்லையா. ஸோ அப்போ அதை வந்து நம்ம மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 9.75 இந்த செல் டிவைடட் பை 12 வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இங்க எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டென்யூர் இன் மந்த்ஸ், அதாவது எத்தனை மாசத்துல நீங்க அந்த லோனை திருப்பி செலுத்துறீங்க. இப்போ நான் வந்து லோன் டென்யூர் 1 வருஷம் எடுத்திருக்கேன். அதனால வந்து உங்களுக்கு டென்யூர் இன் மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும், 1 × 12, அப்ப 12 மந்த்ஸ் அப்படின்னு வரும். இதே நீங்க 2 வருஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப 2 × 12 மந்த்தை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். 24 மாசம் அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோன் அமௌண்ட் எவ்வளவு எடுக்க போறோம். 1 லட்ச ரூபா வந்து இந்த நபர் வாங்குறாரு. நீங்க 2 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா 2 லட்சம், 50,000 ரூபா வாங்குனீங்கன்னா 50,000. ஸோ அந்த லோன் அமௌண்ட். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இதை நீங்க போட்டோன்னா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இஎம்ஐ அமௌண்ட் உங்களுக்கு இங்க கால்குலேட் ஆகி வந்துடும். அப்போ ஒரு நபர்
ஒரு வருஷம் 1,00,000 ரூபா லோன் வாங்குறாரு, 9.75% இன்ட்ரெஸ்ட் திருப்பி செலுத்துறாரு அப்படின்னா 8,780 ரூபா செலுத்தணும். இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. 8,780 இந்த செல்ல நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்துருங்க. அப்போ 12 மாசத்துக்கு, உதாரணத்துக்கு ஜனவரி மாசம் அவர் கடன் வாங்குறாரு அப்படின்னா 12 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாவே 8,750 ரூபா ஒவ்வொரு மாசமும் நீங்க ஈக்குவலேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இஎம்ஐ. ஸோ அதனால ஒவ்வொரு மாசமும் 8,780 ரூபா செலுத்திட்டு வருவீங்க தங்க நகை கடன் திருப்பி செலுத்தும் போது. அப்போ மொத்தமா நீங்க எவ்வளவு செலுத்திருப்பீங்கன்னா 1,05,360 ரூபா செலுத்திருப்பீங்க அட் எண்ட் ஆஃப் 1 இயர்ல. இப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வட்டி தொகை மட்டும் நீங்க எவ்வளவு செலுத்திருப்பீங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 5,360 ரூபா வட்டி தொகை மட்டும் செலுத்திருப்பீங்க. அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு செலுத்திருப்பீங்க, 1,00,000 ரூபா நீங்க செலுத்திருப்பீங்க. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எப்படி கூட்டினாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசம் 8,780 கான்ஸ்டன்டா நீங்க கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். பட் இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் எப்படி கால்குலேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மாசம் பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதிகமா இருக்கும். அப்படியே போக போக பிரின்சிபல் அமௌண்ட் ஏறும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதான் வந்து இஎம்ஐ கால்குலேஷன். இப்போ நீங்க வந்து ஒரு 2,00,000 ரூபா கடன் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்னு பாருங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு 2,00,000 அப்படின்னு நீங்க போட்டேன். 2,00,000 போட்டதுக்கு அப்புறமா இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளவு இருக்குது, ஆட்டோமேட்டிக்கா 17,560 ரூபா வருது. அப்போ இந்த இஎம்ஐ அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கலர் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, ஸோ இதுல போயிட்டு 17,560 அதை மட்டும் நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா வந்துடும். ஸோ அப்போ 2,00,000 ரூபா கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசம் 12 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 17,560 ரூபா நீங்க திருப்பி செலுத்தணும். அப்படி செலுத்திட்டு வரும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நீங்க எவ்வளவு கட்டியிருப்பீங்க அப்படின்னா 10,719 ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டியிருப்பீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2,00,000 ரூபா நீங்க செலுத்திருப்பீங்க. ஸோ இப்படிதாங்க வந்து இஎம்ஐ கால்குலேட் பண்ணணும். இப்போ நீங்க கோல்டு லோன் தங்க நகை கடன் வாங்குறீங்க, அது இஎம்ஐ முறையில வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் எவ்வளவு திருப்பி செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத இதுல நீங்க ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து லோன் டென்யூர் 2 வருஷம் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த செல் இருக்க பார்த்தீங்களா, இந்த செல் எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு இப்போ நான் 12 மாசத்துக்கு தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் கீழே ஒரு 2 வருஷம் 24 மாசத்துக்கு அப்படியே இழுத்து விட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி வந்துடும். ஒவ்வொரு மாசத்துக்கும் எவ்வளவு செலுத்தணும் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இஎம்ஐ அமௌண்ட் கால்குலேட் பண்றதுக்கு எக்ஸல் சைட் வரைக்கும் பிஎம்டி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸல் சைட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் என்னுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.